ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ரோஸ்ட். பார்க்கலாமா? சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பெரிய வெங்காயம், இது வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 4 பெரிய வெங்காயம், எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். 4 தக்காளி எடுத்துருக்கேன். முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் மசாலா பிடிக்கிறதுக்காக. நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு, குருமிளகு இதை வந்து நல்லா போட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது அந்த தக்காளி சீக்கிரமாக மேஷ் ஆயிரும். தக்காளி அதே மாதிரி நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. நல்லா பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் அந்த முட்டை மேலே போட்டு நல்லா முட்டையும் அந்த மசாலாவோட நல்லா அந்த முட்டைக்குள்ளே பிடிச்சி வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் பிடிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா முட்டையில் அந்த மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.